ஒரு மனுஷனுக்கு எலெக்ஷனுக்கு முன்னுக்கு தான் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரஷர், அவ்வளவு முட்டுக்கட்டை போட்டீங்கன்னா சரி, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்துட்டாரு. இப்ப வெற்றி பெற்ற பிறகு கூட அவரை சும்மா இருக்க விட மாட்டீங்களா? என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற அன்னைக்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சருக்கான கான்வே மற்றும் பாதுகாப்பு வசதிகள் எல்லாத்தையும் இப்ப நேத்து நைட் திடீர்னு மீள பெற்றிருக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லாம விஜய் அவர்களுடைய வாகனம் தனியா போற வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோக்குள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறேனா இல்லையாங்கிறதுல விஷயம். நான் ஜனநாயகத்துக்கு ஆதரவா பேசுறேன். ஒரு தனிப்பெரும் கட்சிக்கு 103 இடங்கள் அப்படிங்கிற ஒரு நம்பரை தமிழக மக்கள் கொடுத்திருக்காங்களா இருந்தா அது தமிழக மக்களுடைய ஆணை, அவங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்துக்கு எதிராக செயற்படுறது ஜனநாயகத்துக்கு அடுக்காத ஒரு காரியம். நான் நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்க வேண்டிய நாள்னு. ஆனா அவர் பதவி ஏற்க போறது இல்லை. ஏன்னா ஆளுநர் அவர்கள் தடை விதிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தும் 113 இடங்கள் தான் இருக்கு. 118 இடங்கள் இல்ல அப்படின்னு பதவி ஏற்க மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இது முழுக்க முழுக்க ஒரு தலைபட்சமான முடிவு. பெரும்பான்மைங்கிறது சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா நிரூபிக்கப்பட வேண்டிய ஒண்ணே தவிர பதவியேற்கக்குள்ள நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு முன்னுக்கு பதவியேற்ற அத்தனை முதலமைச்சர்களும் ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா தான் தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காங்க. பதவியேற்கக்குள்ள யாரும் நிரூபிச்சது இல்ல. விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்கிறது தான் இப்ப எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி. இது ஆளுநர் மத்திய பாஜக அரசு, அதாவது மோடியுடைய அரசு செய்யறதான் சொல்றதுதான் செய்யறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை இன்னும் வலுவாக்குது. காங்கிரஸ் சொல்ற குற்றச்சாட்டுல ஒரு நியாயம் இருக்கும்னு தோணுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. என்னன்னா விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிற இந்த சந்தர்ப்பத்தை, தடுமாறுற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இத்தனை காலமா எதிரும் புதிருமா இருந்த திமுகவும் அதிமுகவும் இப்போ ரகசியமா கைகோர்க்க போறதா இந்திய ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. வெறும் அரசியல் லாபத்துக்காக எடுக்கப்படும் இந்த முடிவு ஒரு மிக கேவலமான, கீழ்த்தனமான ஜனநாயக படுகொலை. 103 இடங்கள் ஒரு தனி கட்சிக்கு தமிழக மக்கள் கொடுத்திருக்காங்கன்னா அதை மதிக்காம வெறும் 70 சீட்டையும் 40 சீட்டையும் வச்சுக்கிட்டு நீங்க ரகசிய கூட்டணி வச்சா தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, இப்படி ஒரு கீழ்த்தனமான முடிவை இந்த திராவிட கட்சிகள் எடுக்குமாக இருந்தா அதுக்கப்புறம் விஜய் அவர்களை அசைக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவர் தான் முதலமைச்சர். எப்படி வாழ்நாள் முழுவதும் அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருப்பாரு. ஏன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அது விஜய் அவர்களுக்கு நல்லதா தான் வந்து முடியும். இத்தனை நாள் நீங்க கொடுத்த பிரச்சனையும் அவருக்கு அப்படித்தான் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு நைட்டுக்குள்ளுக்கு என்னென்ன